فإن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிலைநாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் மீதும் ரசூல்மார்கள் மீதும், குறிப்பாக நமது நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களுடைய வாழ்க்கையை அணு அணுவாக எடுத்து நடந்த சஹாபா பெருமக்கள், தாபிஈங்கள், தபு தாபிஈங்கள், கியாம நாள் வரை அந்த நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழுகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாகுவதாக என வேண்டிக் கொண்டதன் பின்பு, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் பள்ளி வாயிலில் குழுவியிருக்கின்றோம். இந்த ஒன்றுகூடலின் போது எத்தகைய குர்ஆனிய வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் சுன்னாக்களையும் நமக்கு படிக்க கிடைக்கின்றதோ அது அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவின் போது சூரா ஃபுர்கானுடைய 27, 28, 29 இந்த வசனத்துக்குரிய விளக்கத்தை தான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? வயௌம யஅத்து ஸாலிமு அலா யதைஹி, மறுமையிலே அநியாயம் செய்த ஒவ்வொருவனும் தன்னுடைய விரல்களை கடித்து கொண்டு தலை குனிந்தவனாக அவன் சொல்லுவான், யா லைத்தனி தகஸ்து மஅர் ரசூலி சபீலா, நபியுடைய வழியை நான் பின்பற்றியிருக்க வேண்டுமே, நபி சொன்னதை கேட்டிருக்க வேண்டுமே, நான் அதையெல்லாம் புறக்கணித்து நடந்திருக்காமல் வாழ்ந்திருக்க வேண்டுமே. இப்படி எனக்கு பயங்கரமான ஒரு நிகழ்வு இருக்கிறது, நான் கண்ணினால் பார்த்து விட்டேன், அனைத்தையும் இப்போது நம்பிவிட்டேன் என்று அவன் சொல்லுவான். அந்த நேரங்களில் அவனால் எதுவும் செய்ய முடியாது. தன்னைத்தானே திட்டிக் கொள்ள மாத்திரம்தான் முடியும், தன்னைத்தானே ஏசிக்கொள்ள மாத்திரம்தான் முடியும். அதைத்தான் அவன் சொல்லுகிறான், நான் நபியை பின்பற்றியிருக்க வேண்டுமே, நபியை பின்பற்றாமல் விட்டது எனது தவறே என்று அவன் சொல்லுகிறான். மேலும் அல்லாஹு தஆலா அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லுகிறான். எப்படி என்றால், யா வைல தாயே, எனக்கு ஏற்பட்ட கேடே, நஷ்டமே, லம் அத்தகிது லைத்தனி லம் அத்தகிது ஃபுலானன் ஹலீலா, இந்த மனிதனோடு நான் சேர்ந்த காரணத்தினால் தான் நல்ல முறையில் நடக்க முடியாமல் போய்விட்டது. ஆகவே இந்த உலகத்தில் வாழுகிற போது நான் அவனோடு சேர்ந்திருக்க கூடாது என்று சொல்லுவான். அந்த மனிதனை பின்பற்றிருக்க கூடாது, உற்ற நண்பனாக நான் எடுத்திருக்க கூடாது, நான் செய்த மிகப்பெரிய தவறு அதுதான் என்று அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். இந்த உலகத்தில் பல்வேறு மனிதர்களோடு நாங்கள் தொடர்பு வைத்திருக்கின்றோம். நண்பர்கள் என்ற பெயரில், உற்ற நண்பர்கள் என்ற பெயரில். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நல்ல நண்பர்களை தெரிவு செய்து கொண்டார்கள் என்றால் அது இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவர்களுக்கு வெற்றியாக இருக்கும். இல்லாமல் மனம் போன போக்கிலே வாழக்கூடிய ஒருவனை நண்பனாக ஆக்கிக் கொண்டால், கெட்ட ஒரு மனிதனை நண்பனாக ஆக்கிக் கொண்டால் அவன் மறுமையிலும் துருப்பாக்கியசாலியாக, இந்த உலகத்திலும் துருப்பாக்கியசாலியாகத்தான் அவன் இருப்பான் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது.
இந்த உலகத்தில் வாழக்கூடிய எவராக இருந்தாலும் ஒருவருடைய உதவி இல்லாமல் வாழ முடியாது. நபியாக இருந்தாலும் சரிதான். எவருக்கும் இன்னொருவருடைய உதவி, நட்பு அவர் கண்டிப்பாக தேவை. அப்படி தேவை என்பதற்காக வேண்டி கண்ட மோசமான மனிதர்களை எல்லாம் நட்பாக அவர்கள் ஆக்கிவிடக் கூடாது. அப்படி ஆக்கிக் கொண்டால் மார்க்கத்தை துளைத்து மிக மோசமான கேடுகட்ட மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தனக்கென்று ஒரு நண்பனை வைத்திருந்தார்கள். நபிமார்கள் வைத்திருந்தார்கள். எல்லோரும் நல்ல மனிதர்கள் எல்லாம் நண்பர்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நண்பர்கள் நல்லவர்களாகத்தான் இருந்தார்கள். நண்பர்கள் இல்லாமல் உலகத்தில் எவரும் வாழ முடியும். ஏன் மனிதன் மாத்திரமா? பறவைகள் அப்படித்தான், மிருகங்கள் அப்படித்தான். உலகத்தில் படைக்கப்பட்ட அத்துணை படைப்புகளும் ஒன்றோடொன்று சேர்ந்ததாக, பின்னி பிணைந்ததாகத்தான் இருப்பதை பார்க்கிறோம். ஒரு பறவை கூட்டமாகத்தான் செல்லுகிறது, ஆடு மாடு கூட்டமாகத்தான் செல்லுகிறது. இப்படி நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே இவைகள் எதை காட்டுகிறது? நிச்சயமாக உலக வாழ்க்கையில் மனிதர்கள் நண்பர்கள் இல்லாமல், மற்றவனுடைய துணை இல்லாமல், உதவி இல்லாமல் அவனால் வாழ முடியாது என்பதை காட்டுகிறது. ஆகவே அந்த அடிப்படையில் ஒருவனை நண்பனாக நான் ஆக்கிக் கொண்டால், எடுத்துக்கொண்டால், தெரிவு செய்து கொண்டால் அதை இஸ்லாம் பிழை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த தெரிவு என்பது நல்லவனாக இருக்க வேண்டும். உங்களை வழிகெடுத்து விடக்கூடிய ஒருவனாக இருந்து விடக்கூடாது. இந்த வசனம் இறங்கியதற்கு பல சபபு நுசுல்கள் இருக்கிறது. அந்த சபபு நுசுல்களில் ஒன்றுதான் உக்பத் இப்னு அபி முஈத் என்பவன் மிக அந்த ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்தவன். உபய் இப்னு ஹலஃப் ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்தவன். இவர்களெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக மோசமான கேடுகட்ட முறையில் இருந்தவர்கள். இந்த உக்பத் இப்னு அபி முஈத்தும் உபய் இப்னு ஹலஃப் என்பவனும் மிக நெருக்கமான உற்ற நண்பர்கள். இந்த உக்பத் இப்னு அபி முஈத் என்பவர் உபய் இப்னு ஹலஃபோடு நண்பனாக இருந்தாலும் அவரிடத்திலே சில நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தது. மற்றவர்களை பரிகாசம் செய்ய மாட்டார், ஏழைகளுக்கு உதவி செய்வார், வீண் தேவையில்லாத விடயங்களில் ஈடுபட மாட்டார். இப்படி நல்ல சில பழக்க வழக்கங்கள். ஆனால் காபிர். இவர் அதிகமாக எல்லோருக்கும் விருந்து போடுவார். அவருடைய பழக்கங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் இவர் நட்பை பேணி வந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேசிக் கொண்டிருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் இவருக்கு மார்க்கத்தை எடுத்து உரைக்கிறார்கள். மார்க்கம் சொல்லிக் கொடுக்கப்படுகிற போது அந்த நேரத்தில் அவர் அதை சரி காணுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கம் நியாயங்களை காணுகிறார். இந்த மக்கள் பிழையாகத்தான் இவருக்கு மோசமாக நடந்து கொள்ளுகிறார்கள் என்றெல்லாம் காணுகிறார். இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகிறது, இவர் இஸ்லாத்தை தழுவினார் என்று வருகிறது. இப்போது இதை அவனுடைய கூட்டாளி உபய் இப்னு ஹலஃப் என்பவன் கேள்விப்படுகிறான். அவன் ஒரு பயணத்தில் இருந்து திரும்பி வருகிறான். வந்த பிறகு அவன் ஒவ்வொரு ஆக்களையும் விசாரிக்கிறான். என்ன நடக்குது, என்ன நடக்குது, ஏண்டா இந்த முஹம்மது நபி
முகம்மதுங்கிறால் இங்க வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாற்றங்களை உண்டாக்கி கொண்டே இருக்காரு, நம்மளோட குடும்பத்தில் எத்தனை பேர் அங்கால அப்படின்னு கேட்கிறார். தன்னுடைய மனைவியிடத்தில் விசாரித்த போது, ஒவ்வொருவரையும் விசாரிக்கிற போது தன்னுடைய நண்பன் ஒக்குபாவை பற்றியும் விசாரிக்கிறான். விசாரிக்கிற சமயத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் ஆல் அவுட், நம்மளோட அவர் உங்களோட கூட்டாளியா இருந்தாலும் ஆள் அங்காலதான் கூடுதலா சைட் எடுக்காரு என்று சொன்ன போது அவன் அவரோடு பேசவில்லை. உக்குபாவோடு உபை இப்னு கலப் கதைப்பதை நிறுத்திவிட்டான். இவர் நேரே போகிறார். போய் கேட்கிறார், ஏன் என்னோடு பேசாமல் இருக்கிறாய்? நான் என்ன செய்தது உனக்கு? நம்ம இரண்டு பேர்களும் எவ்வளவு நெருக்கமாக இருந்தவர்கள். அப்போது அவன் சொல்லுகிறான், நீ ஒரு மோசமானவன், உன்னோடு எப்படி பேச முடியும்? முஹம்மதின் பக்கம் சைட் எடுக்கிறாயாமே? இல்ல இல்ல, அப்படி ஒன்றும் கிடையாது என்று சொன்ன போது அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் இவரை பயம் கொடுக்கிறான். முஹம்மது நபிக்கு எதிராக ஏதாவது இவனை செய்ய வைக்க வேண்டும். உபை இப்னு கலப் சொன்னா உன்னை நம்ப முடியாது, நீ என்ன செய்ய வேண்டும்? அப்படி என்றால் நான் சொல்லுவதை, நீ சொல்லுவதை நான் நம்புவதாக இருந்தால் முஹம்மதை கொல்ல வேண்டும், முஹம்மதுக்கு பயங்கரமான ஒரு இழிவு தரக்கூடிய செயல்பாடுகளை செய்ய வேண்டும். இந்த பின்னணியில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் மக்காவில் தொழுது கொண்டிருக்கின்ற போது, அவருடைய கழுத்தில் சுஜூது செய்கிற போது ஒட்டக குடல்கள் அள்ளி போடப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்ப முடியாமல் கஷ்டப்பட்ட அந்த வரலாறுகள் நமக்கு தெரியும். ஃபாத்திமா நாயகி வருகிறார்கள், அதையெல்லாம் தூக்கி வீசிவிட்டு கடுமையாக என்ன செய்கிறார்கள்? ஏசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், யா அல்லாஹ், நீயே இவர்களுக்கு போதுமானது, இந்த உத்பாவுக்கு போதுமானவன் நீதான், ஷைபாவுக்கு போதுமானவன் நீதான், உபைக்கு போதுமானவன் நீதான், இந்த உக்பாவுக்கு போதுமானவன் நீதான், நீ எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை செய்துவிடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே பொறுப்பு கொடுக்கிறார்கள். கடைசியிலே அவர்கள் ஒவ்வொருவரும் பெரிய வீரர்களாக இருந்தவர்கள், யுத்த களங்களிலே கோழைகளாக மரணித்த வரலாறுகள் நமக்கு தெரியும். இந்த நேரத்தில் தான் இவர்கள் ஒட்டக குழல்களை அள்ளி போட்டு இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் தான் இந்த வசனம் இறங்குகிறது. அநியாயக்காரர்கள் நாளை மறுமையில் கடுமையாக கஷ்டப்படுவார்கள். சகோதரர்களே, உக்பா நல்ல மனிதனாகத்தான் இருந்தான். அவன் தோழமை வைத்துக் கொண்டிருந்தவன் உபை இப்னு கலப் கேடுகட்ட ஒருவனாக இருந்த காரணத்தினால் அவன் பயம் கொடுத்துத்தான் இப்படி செய்ய வைத்தான். நாம் நல்லவர்களோடு தொடர்பு இருக்கின்ற போது குர்ஆனை ஓத வைப்பார்கள், படிக்க வைப்பார்கள், மார்க்கத்தை படிப்பதற்கு தூண்டுவார்கள், நல்ல காரியங்களை செய்யும்படி சொல்லுவார்கள், கெட்ட காரியங்களை விட்டு விலகுங்கள் என்று சொல்லுவார்கள். சகோதரர்களே, கெட்டவனோடு தொடர்பு இருக்கின்ற போது அவனிடத்திலே என்ன கெட்ட பழக்கம் இருக்கிறதோ அதை நம்மில் நுழைத்து விடுவான். அவன் நுழைக்காவிட்டாலும் பரவாயில்லை, நாம் அதை பழகி விடுவோம். அவன் இதை செய்ய சொல்ல தேவையில்லை. ஒரு நாள், 2 நாள், 3 நாள் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பழக பழக பாலும் புளிக்கும்பாங்களே, அது மாதிரி என்ன செய்யும்? இவர் 2 நாள் 3 நாள் பழக 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 அவனிடத்தில் என்ன கெட்ட பண்பு இருக்கிறதோ, அவன் விபச்சாரம் செய்யக்கூடியவனாக இருந்தால் இவனும் அதனுடைய பின்னணியில் வந்து விடுவான். அவன் போதைக்கு அடிமை என்றால் அந்த பின்னணியில் இவனும் நிகழ்வான். அவன் களவுக்கு காரணம் என்றால் அந்த பின்னணியில் இவனும் ஏற்படுவான். நல்லவனாக இருந்தவன் மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவதற்கு இந்த கெட்ட நண்பன் ஒரு காரணமாக இருக்கிறான். அப்ப நல்ல நண்பர்கள் ஒரு மனிதனுக்கு
கிடைக்கிறான் என்றால் அது மிகப்பெரிய அருள், அது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம். கெட்டவனால் இவன் முன்னேறுவதற்கு, இவன் நல்ல முறையில் இந்த உலகமும் மறு உலகத்தையும் ஆக்கிக் கொள்வதற்கு முடியாது. நல்லவன் கிடைக்கின்ற போது நான் பொய் சொன்னா, என் நண்பன் நல்லவனாக இருந்தா ஏன் இப்படி பொய் சொல்றீங்க, புறம் பேசினா என்னைய தடுப்பான். நான் யாருக்காவது அநியாயம் செய்தால் ஏன் இப்படி அந்த அநியாயத்தை செய்றீங்க தடுப்பான். அவனும் அநியாயம் செய்யக்கூடியவன், நானும் கெட்டவனாக இருந்தால் அந்த கெட்ட விடயங்கள் பாவங்கள் இன்னும் இன்னும் குட்டி போட்டு 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 அப்படியே அவனுடைய உள்ளங்களை என்ன செய்துவிடும், பாவத்தால் நிரப்பிவிடும். உள்ளம் அச்சிடப்பட்டுவிடும், முத்திரையிடப்பட்டுவிடும் பாவத்தால். அதன் பிறகு அவனுக்கு அந்த பாவத்தை விட்டும் மீள முடியாத ஒரு இக்கட்டான சூழல் ஏற்படும். இதற்குத்தான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய ஆண் குழந்தைகளுக்கோ பெண் குழந்தைகளுக்கோ வயது வந்தால் கல்யாணம் முடித்து கொடுப்பது கடமையோ, அதுபோன்று அவர்களுக்கு நல்ல நண்பர்களை சாய்ஸ் பண்ணி கொடுப்பது, காட்டிக் கொடுப்பது மிக முக்கியமானது. வயது வந்தா எப்படி கல்யாணத்தை நீங்கள் யோசிக்கிறீர்களோ அதுபோன்றுதான் நல்ல நண்பர்களை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், காட்டிக் கொடுக்க வேண்டும். அவன் கெட்டவனோடு தொடர்பு வைத்தால் அதை விளக்க வேண்டும். சிறு பராயத்திலே இருந்து இந்த பாவச் செயல்களை கண்டு வெறுக்கக்கூடிய அப்படியான சூழலில் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். சிறு பராயத்திலேயே நன்மைகளை அதிகம் விரும்பக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அப்படி என்றால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியமானது நல்ல நண்பர்களை காட்டிக் கொடுக்க வேண்டும். கெட்ட நண்பர்களோடு தொடர்பை அறுத்து விட வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் நல்லவர்களோடு பழகுவதற்கு நாங்களும் அது காரணம். அவன் பார்க்கிறான், எங்களோடு வருகின்றவர்கள், எங்களோடு பழகக்கூடியவர்கள் நல்லவர்களாக சாலிகான மக்களாக இருந்தால் அவர்களுடைய பண்பாடுகள் வருகிறது. அவனும் நல்லவனை தெரிவு செய்கிறான். வாப்பாட கூட்டாளி மாதிரி மிக கேடு கட்டவன், கள்ளன், பொய் சொல்லுபவன், மிக அநியாயங்களை அரங்கேற்றுபவன், இப்படி என்று இருக்கின்ற போது அவன் பார்க்கிறான். அவனும் எப்படி வேண்டுமானாலும் கூட்டாளிமார்கள் இருக்கலாம் என்று தீர்மானித்து அங்கிருந்து அவன் பழகி விடுகிறான். ஆகவே சகோதரர்களே, எங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், மார்க்கத்துக்கு துணை உள்ள பிள்ளைகளாக ஆக்க வேண்டும் என்று விரும்பினால், மறுமை வெற்றிக்கு அந்த பிள்ளை காரணமாக அமைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், உங்களுடைய நண்பர்களை நல்லவர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அதுபோன்று அவர்களுடைய நண்பர்களையும் நல்ல சாலிஹான மனிதர்களாக ஆக்கி காட்டி கொடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே நமக்கு இப்படி வழிகாட்டுகிறார்கள். எப்படி? அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட அந்த ஹதீஸ். நான் ஏற்கனவே அந்த சொன்ன அந்த ஹதீஸை, அந்த சம்பவத்தில் சில அறிஞர்கள் விமர்சனம் செய்திருந்தாலும் இமாம் சுயூத்தி போன்றவர்கள் அந்த செய்தி ஆதாரபூர்வமானதாக நமக்கு சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நல்ல நண்பனுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணம் காட்டுகிறார்கள், கெட்ட நண்பனுக்கும் ஒரு உதாரணம் காட்டுகிறார்கள். எப்படி காட்டுகிறார்கள்? நல்ல நண்பனுக்கு உதாரணம் எது? கஹாமிலில் மிஸ்கி, அதாவது கஸ்தூரியை சுமந்து கொள்ளக்கூடியவன் அல்லது கஸ்தூரி வைப்பவன், வாசன திரவியங்களை வைத்திருப்பவன் அல்லது அதை வியாபாரம் செய்பவன்.
இந்த மனிதனோடு எவனுக்கு தொடர்பு இருக்கின்றதோ அவனிடத்திலே அந்த வாசன திரவியங்களை வேண்டி தன்னுடைய சட்டையில் பூசிக்கொள்வான். அவன் பூசாவிட்டாலும் அவன் வரும்போது போகும்போது சும்மா பூசியே விடுவான். அவனுக்கு அந்த நன்மை கிடைக்கிறதா இல்லையா? அவன் வேண்டி எடுக்கிறான் அல்லது வேண்டாவிட்டாலும் அவன் நம்முடைய கூட்டாளியை கொடுப்போம் என்ன செய்வான்? போகிற வரக்குள்ள சும்மா பூசி அப்படியே தந்துடுவான். அப்ப இது போன்றுதான் நல்ல நண்பர்கள் ஒரு மனிதனுக்கு கிடைப்பது என்பது இந்த கஸ்தூரி வியாபாரி செய்பவனை போல, கஸ்தூரியை சுமந்திரிப்பவனை போல அவனை அறியாமல் நல்லவர்களோடு தொடர்பு இருந்தால் நல்ல பழக்க வழக்கங்கள் அவனுக்கு உண்டாகும். நான் அடிக்கடி ஒருவருக்கு சொல்லுகிறேன், சலாம் சொல்லுகிறேன், அதை பார்க்கிறான், அவனும் சலாம் சொல்ல பழகுவான். ஒருவருக்கு அடிக்கடி நான் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் உங்களுக்கு சொல்றேன், என்ன கூட்டாளி பார்க்கிறான், அதை அவன் பழகிக்குவான். அடிக்கடி அவன் காணுகிறான் என்னை பள்ளிவாசலில், அடிக்கடி குர்ஆன் ஓதுவதை பார்க்கிறான், அடிக்கடி என்ற நாவு திக்ருகளால் நலைவதை பார்க்கிறான், அவனும் அதை பழகுவான். கெட்டவர்களாக இருந்தால் என்ன, அவனுக்கிட்ட என்ன நல்லதை காணலாம்? வாயை துறந்து அவ்வளவு ஊத்த போயிடுச்சு, அவ்வளவு கேடுகட்ட வார்த்தைகள், அடி தடி சண்டை, மிக மோசமான. சில நேரங்களில் சில ஊர்கள் இரண்டு விழுவதற்கு, சில குடும்பங்கள் பிரிவதற்கு யாரா காரணம் என்று பார்த்தா அங்கிருக்கின்ற அந்த நண்பர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். ஆகவே சகோதரர்களே, இந்த நல்ல நண்பனுடைய அவசியம் எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த வரலாற்று பின்னணிகளில் இந்த ஹதீசுகளை வைத்து பார்க்கிற போது உங்களுக்கு தெளிவாகி விடுகின்றது. நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? சில மனிதர்களை நரகத்தில் போட்டு புரட்டுவான். யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், நரகத்திலே போட்டு புரட்டப்படும் முகங்கள் அந்நாள். அந்த நாளையில் மனிதர்கள் சொல்லுவார்கள், யகூலூன, நரகவாசிகள், யகூலூன என்றால் நரகவாசிகள் சொல்லுவார்கள் நரகத்தில் கிடந்து கொண்டு, யா லைத்தனா அதானா அல்லாஹ் வ அதானா ரசூலா, நாங்கள் நபிக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, நபியை பின்பற்றிருக்க வேண்டுமே, நல்ல காரியங்களை செய்திருக்க வேண்டுமே, அதை நாங்கள் செய்ய முடியாமல் போய்விட்டது, அதனால் கேடுகட்டவர்களாக இங்கு வேதனை செய்யப்படுகிறோம், எங்களால் தாங்க முடியாது, யார் எங்களுக்கு உதவி செய்வது? ஒருவருமே கிடையாது. மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைப்பார்கள், அவருக்கு கேட்காத மாதிரியே இருப்பார். சகோதரர்களே, அதே போன்று அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் வகாலு ரப்பனா, அந்த நரகவாசிகள் சொல்லுவார்களாம், யா அல்லாஹ் நிச்சயமாக இன்னா அதானா சாதாத்தனா வகுபரானா, நாங்கள் உலகத்தில் வாழுகிற போது யாருக்கு கட்டுப்பட்டோம்? நபிக்கு கட்டுப்படாம, நல்லதை செய்யாம, எங்களுடைய தலைவர்கள் என்றிருக்கின்ற அந்த மனிதர்கள் சொல்வதை எல்லாம் மார்க்கமாக ஆக்கினோம், அவர்கள் சொல்லக்கூடிய கேடுகட்டவைகளை எல்லாம் பின்பற்றி செய்தோம், பெரிய பெரிய முன்னோர்களை எல்லாம் பின்பற்றினோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள், யா அல்லாஹ் ஃபஅல்லூனா ஸபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டார்கள், யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடு நாயனே என்று கெஞ்சுவார்கள் நரகவாசிகளுக்கு. அவர்கள் காவிர்களாக இருந்தால் நிரந்தரமான நரகம்தான், ஆனால் டெம்பரரியாக நரகத்தில் நுழைந்தவர்களாக இருந்தால் அந்த காலம் முடிந்த பிறகு சுவர்க்கத்துக்கு அனுப்பப்படுவார்கள். அப்போது மேலும் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு இப்படி தண்டிக்கிறாயே, எங்களை வழிகெடுத்த அந்த மனிதர்களுக்கு, எங்களை மோசமாக வழிகாட்டிய மனிதர்களுக்கு 2 இரட்டிப்பான தண்டனை கொடு, எங்களுக்கு ஒரு நரகம் என்றால் அவனுக்கு 2 நரகத்தை கொடு.
எங்களை அறவாசி இடுப்பு வரை நீ நரகத்தில் போட்டால் அவனை தலைவரை நரகத்தில் போட்டுவிடு என்று சொல்லுவார்கள். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், அவர்களுக்கும் இரட்டிப்பான தண்டனை தான், உங்களுக்கும் இரட்டிப்பான தண்டனை தான். ஆகவே சகோதரர்களே, இந்த ஹதீசுகள், இந்த குர்ஆனிய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மிக முக்கியமாக நல்ல நண்பர்கள் மிக அவசியம் என்பதை இந்த ஹதீஸ், இந்த குர்ஆனிய வசனங்கள் வைத்து உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லித் தருகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள்? லா துஸாஹிப் இல்லா முஃமினன். நீ தோழமை கொள்வதாக இருந்தால் ஒரு முஃமினான மனிதனைத்தான் தோழமை கொள்ள வேண்டும். அவன்தான் உன்னை வழி கெடுத்து விட மாட்டான். அவன் தவிர்ந்த யாரை நீ தோழமை கொண்டாலும் உன்னை நிச்சயமாக வழிகெடுத்து விடுவான். மறுமை வாழ்க்கையும் இந்த உலக வாழ்க்கையும் நஷ்டத்தின் மேல் நஷ்டமாகவே நீ ஆகிவிடுவாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். எங்களுடைய உணவுகளை கூட, எங்களுடைய குடிபானங்களை கூட கெட்டவன் சாப்பிடாமல் இருக்கட்டும். கெட்டவன் எங்களுடைய உணவுகளை கூட சாப்பிடாமல் இருக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ கஷ்டத்தில் ஒரு காபிர் வாராரு, கஷ்டத்தில் ஒருவன் என்ன செய்யறான், வாரான், கெட்டவன் தான், மோசமானவன், அவனுக்கு உதவி செய்ய முடியாதா? அது வேறு. நாங்கள் நட்பால் நெருக்கத்தால் எங்களுடைய உணவுகளை அவர்கள் உரிமையோடு எடுப்பார்களா இல்லையா? சில நேரம் என்ற கூட்டாளி என்ன செய்வான், இந்த போன் எடுத்து என்ன கேட்காம அதை அனுமதிப்பேன், எடுத்து பேசிக்கிட்டே இருப்பான். என் வீட்டை வந்தாண்டா இருந்தாண்டா என்ன இருந்தா எடுத்து அவன் சாப்பிடுவான். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லுகிறார்கள். ஒரு கஷ்டத்தில் வருகிறான் ஒரு காபிர், ஒரு முஷ்ரிக், ஒரு கெட்டவன், அவனுக்கு கட்டாயம் அந்த உதவி பசியோடு வருகிற போது கொடுக்கத்தான் வேண்டும். அதை இங்கே சொல்லவில்லை. ஆகவே உங்களுடைய தோழமை கொள்ளக்கூடியவன், உங்களுடைய நண்பன் அதிகமாக உங்களுடைய சொத்துக்களை யூஸ் பண்ணக்கூடியவனாக இருப்பான். சூசகமாக சொல்லுகிறார். அப்படி செய்கிற போது அவன் நல்லவனோடு நீங்கள் தொடர்பு வைத்தால் தான் நல்லவன் அதை யூஸ் பண்ணுவான். இல்லை என்றால் கெட்டவர்கள் நம்முடைய இந்த உணவுகளை சாப்பிட்டு, இதைகளை சாப்பிட்டு அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த மார்க்கத்துக்கும் எல்லா விடயத்துக்கும் எதிராக செயல்படுவார்கள் என்பதை இந்த விடயங்கள் விளங்கப்படுத்துகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள்? ஒரு மனிதன் அவனுடைய நண்பன் என்ன மார்க்கத்தில் இருக்கிறானோ அதே மார்க்கத்துக்கு மாறுவான். அர்-ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி. ரசூலுல்லாஹ் அந்த பிள்ளைகள்ல சொன்னாங்களே, பிறக்கும் போதே எல்லாம் இஸ்லாத்தெல்லாம் பிறக்குது. பாப்பா யஹூதிண்டா அவனும் யஹூதியா மாறுவான். அது மாதிரி தான் அது. நாம நல்ல பக்கா முஸ்லிம், பக்கா தொழுகக்கூடியவர், எந்த பாவமும் செய்யக்கூடியவர் இல்லை. ஆனா நம்ம கெட்ட ஒருவனோட தொடர்பு இருந்தால் இந்த அத்துணை வணக்கங்களையும் துளைத்து ஒன்றுமில்லாதவர்களாக நாங்கள் போய்விடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மேலும் யார் தோழமை கொண்டாலும் அந்த தோழமை வைத்துக் கொள்ளக்கூடியவன் என்ன நிலையில் உள்ளவன், நல்லவனா கெட்டவனா என்று விசாரித்து பார்த்து தோழமை கொள்ளட்டும். ஃபல்யன்துர் மை யுகாலில். அவன் யாரோடு தோழமை வைத்திருக்கிறான், நட்பு வைத்திருக்கிறான் என்பதை அவன் பார்த்து கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களை பார்க்கிறோம். ஆகவே சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய இந்த விடயங்களை பேண வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் கூட்டாளியா இருந்தவெல்லாம் கூட்டாளி அடிக்க முடியாது. நல்ல மனிதர்கள் ஆளுக்கால் கூட்டாளியாக இருந்தால் அங்கும் அவர்கள் தோழமையோடு இருப்பார்கள் மறுமையில்.
அல்லாஹ் சொல்லுகிறான், அல் அஹில்லாஉ யௌமைதின் பஅதுஹும் லிபஅத். அங்கு சிலர்களுக்கு சிலர்கள் நண்பர்களாக இருப்பார்கள். முத்தகீங்களை தவிர, முத்தகீங்கள் மாத்திரம்தான் ஆளுக்கால் நண்பர்களாக இருப்பார்கள். மற்ற நட்பு எல்லாம் அங்கு ஆளுக்கால் விரோதமாக இருப்பார்கள். என்ன சொல்லுவார்கள்? நீ தான் என்ன வழிகெடுத்த. அவன் சொல்லுவான், இவன் சொல்லுவான், இல்லடா நீ தான் என்ன வழிகெடுத்தது. இப்படி ஆக்கினதுக்கு காரணம் ஒன்ன நான் பின்பற்றி, இப்படி சொல்லு ஆளுக்கால் ஏற்றிக்கொண்டே இருப்பான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், மூமின்கள் தவிர மறுமையில் அனைத்து நண்பர்களும் ஆளுக்கால் எதிரிகளாகத்தான் இருப்பார்கள். ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகிற போது ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். எல்லா ஹதீதுகளையும் வைத்து அவர்கள் சொல்லுகிற விளக்கம், அல்லாஹு தஆலா சுவர்க்கம் நரகத்துக்கு கொடுத்து சுவர்க்கத்துக்கு மக்கள் அனுப்பிடுவான். அப்போது ஒரு மனிதன் என்ன செய்வானா, அங்கு சோகத்தோடு தான் நின்று கொண்டிருப்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், இந்த சுவர்க்கத்திலே உனக்கு இவ்வளவு தந்திருக்கிறேன், என்ன சோகம் உனக்கு? யா அல்லாஹ், எல்லாம் தந்திருக்கிறா. உலகத்தில் என்னோடு ஒரு நண்பன் இருந்தான், அவன் நரகத்தில் போய்விட்டான், நான் இங்கு வந்து விட்டேன். யா அல்லாஹ், அவனையும் எடுத்து தந்து விடேன் என்று சொன்னபோது அல்லாஹ் என்ன செய்வானா, அதற்கு அனுமதித்து இவனுடைய ஷஃபாஅத்தின் பெயரில் அவர் நரகத்தை விட்டு வெளியே வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புவார். அப்போது நரகத்திலே ஏனைய கூட்டாளிமார் கிடக்கிறாங்களா இல்லையா, அவங்க கேட்பாங்களாம், நபி உங்களுக்கு ஷஃபாஅத் செஞ்சுட்டாங்களோ? சீச்சி, அப்படி ஒன்றும் செய்யல. உங்க அம்மா அப்பா அதுவும் இல்லை, உங்களோட உறவு முறைகள் அதுவும் இல்லை. அப்ப யாரு செஞ்சது? எனக்கு இருந்த நல்ல சாலிஹான மனிதன், உலகத்தில் என்னை பாவங்கள் செய்ய வேண்டாம் என்று தடுத்து கொண்டிருந்த அந்த நண்பன் தான் இப்போது எனக்கு சொர்க்கத்தை பெற்று தந்திருக்கின்றான், அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்தி என்று சொல்லுவான். யோசித்து பாருங்கள், நம்முடைய நண்பர்கள் எல்லாம் சுவர்க்கத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்களா, அல்ல நரகத்தை பெற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? சில கணக்கவா யோசிக்கவானா. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். காபிர்களுக்கு நரகம், நிரந்தர நரகம், பயங்கரமான வேதனை நரகத்தில் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அபூ தாலிப் ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா அல்ல பெரியப்பா முறை, இவர் நரகத்திலே வேதனை செய்யப்படுகிறார். ஆனால் நரகத்திலே வேதனை செய்யப்படுகின்ற அந்த மனிதருக்கு நரகத்தில் ஆக குறைந்த வேதனை அவருக்குத்தான். காவிர்கள் ஆக குறைஞ்ச வேதனை அவருக்கு. ஒரு செருப்பு தான் போடப்படும், அது மூளை கொதிக்கும், அது வர விஷயம். நரகத்துக்குள் நெருப்புக்குள் அவரை போடவில்லை, மற்றவன் நெருப்புக்குள்ளே போட்டுருக்கி, இது நெருப்புக்குள்ள போடல, செருப்பு மாத்திரம். ஆக குறைந்த வேதனை இதுதான். இந்த குறைந்த வேதனையை அபூ தாலிப் பெற்றதற்கு காரணம் என்ன? நல்ல மனிதரோடு தொடர்பு இருந்ததுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு இருந்தது, அவளை வளர்த்தது, அவரை பார்த்தது, அவருக்கு எல்லா வகையிலும் உதவி செய்தது, அதுதானே காரணம். ஆகவே சகோதரர்களே, நல்ல மனிதர்களோடு நமக்கு தொடர்பு இருக்கின்ற போது நிச்சயமாக அந்த தொடர்புகள் சுவர்க்கம் வரை நம்மை இழுத்துச் செல்லும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமதானுடைய மாதத்தில் நாம் இருக்கிறோம். இந்த ரமதானுடைய மாதத்தில் கூட ரமதானுடைய வணக்கங்களில் ஈடுபடாமல் எத்தனையோ நண்பர்கள் வீதிகளில் தேவையில்லாத விடயங்களில் ஈடுபடுகிறார்களா இல்லையா? சில நேரத்தில் தொழுதுகிட்டு இருக்கிறவனும் பேய்த்துறான், நண்பன் கோல் அடிச்சான். அப்ப என்ன காரணம்? இது எவ்வளவு முக்கியமான ஒரு மகத்தான இந்த மாதத்திலும் நம்மை இபாதத் செய்யாமல் கெடுப்பவர்களாக இந்த கேடுகட்ட நண்பர்கள் இருக்கிறார்களா இல்லையா? ஆகவே சகோதரர்களே, நான் யோசிக்க வேண்டும், எனது நண்பனை நான் தீர்மானித்து நல்லவனாக வைக்க வேண்டுமா, கெட்டவனாக வைக்க வேண்டுமா? நான் வேண்டுமானால் கெட்டவனையும் எடுக்கலாம், நல்லவனையும் எடுக்கலாம், என்னுடைய உரிமை அது. ஆனால் அவன் கொண்டு செல்லும் இடம் நரகமா சுவர்க்கமா?
நாம் இந்த ரமலானில் நோன்புகளை பிடிக்கிறோம், இன்னொன்ன காரியங்களை செய்கிறோம். ஆனா நிறைய பேர் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க, தொழுவுறல்ல. தொழுகை இல்லாமல் எந்த ஒரு வணக்கமும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மன் தரக்க ஸலாத்தல் அஸ்ர் ஃபகத் ஹபித அமலு. தொழுகை இல்லை என்றால், தொழுகையை ஒருவன் விட்டுவிட்டால் அவன் செய்த நன்மைகள் அழிந்து விடும். இன்றைக்கு நான் நோன்பு பிடிச்சிருக்கேன், இன்றைக்கு குர்ஆன் ஓதிருக்கேன், இன்றைக்கு தர்மம் செஞ்சிருக்கிறேன், ஆனா அசர் தொழல, முடிஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய வணக்கங்களுக்கு வெயிட் என்றால், பெருமதி வர வேண்டும் என்றால் நாம் தொழுதாக வேண்டும். தொழுகை இல்லாமல் அந்த வணக்கங்கள் வேணுமென்றால் வணக்கங்களாக பார்க்கலாம். நாம் அல்லாஹ்விடத்தில் வெயிட் ஆகணுமே, அதை ஏற்றுக்கொள்ளப்படணுமே. தொழுகை இல்லை என்றால் அந்த வணக்கங்கள் ஒன்றும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது எத்தனை பேருக்கு டைமுக்கு தொழுகிறோம்? நம்ம சும்மா காய்ச்சிக்கிட்டே இருப்போம், உங்ககிட்ட பிறகு போய் தொழுவோம், சும்மா ரோட்ல நிற்போம், அதை பத்தி யோசிக்கிறதே இல்லையே. ஒரு முஸ்லிம் தொழுகை இல்லை என்றால் அவன் காஃபிர். தொழுகை இல்லை என்றால் அவனுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. சில மார்க்க பணியில் ஈடுபடுறாங்க, தொழ மாட்டாங்க. அவங்க மார்க்கத்தை கலைக்க வேண்டிய அவசிய தகுதி இல்லாதவங்க, எந்த தகுதியும் கிடையாது. தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் பங்கு கிடையாது. வீட்டில் வாப்பா சொல்றதா உம்மா சொல்றல, உம்மா சொல்றதா பிள்ளை சொல்றல. வீட்டில் 10 பேர்னா என்ன செய்யறான்? 10 பேரும் தொழுகையாளிகளாக இருந்தால் மாத்திரம்தான் அல்லாஹ்விடத்திலே அவனுக்கு ரஹ்மத்து செய்யப்படுகிறது. ஒருவன் தொழுது ஒருவன் தொழாமல் விட்டான். ஒரு மனிதன் தொலை இல்லாமல் இருப்பதாக இருந்தால், சின்ன பிள்ளையா இருந்தா தொழுக கடமை இல்லை, சரி. அல்ல பெண்கள் அவங்களோட தொழ முடியாத காலமா இருந்தா சரி. ஒரு ஆம்புல தொழாமல் இருக்கிறான் என்றால், ஒரு பெண் தொழாமல் இருக்கிறாள் இந்த காரணங்கள் இல்லாமல் என்றால், அவனோ அவளோ ஒன்று பைத்தியமாக இருக்க வேண்டும். பைத்தியக்காரனுக்கு தொழுவ கடமை இல்லை. அப்ப தொழாம வீட்டடிக்கிறீங்க, பெரிய இது செய்றீங்கன்னு சொன்னா பைத்தியம் உங்களுடைய தலையில். நம்ம எத்தனை தொழாதவனுக்கு டீ வண்டி கொடுக்கும், எத்தனை பைத்தியாரனுக்கு தூக்கி டீ வண்டி கொடுக்குறோம், சாப்பாடு வண்டி கொடுக்குறோம், எல்லாம் செய்யறோம். நண்பர் இந்த பேர்ல இந்த அடிப்படையில் பார்க்கிற போது நம்முடைய நண்பர்கள் அதிகமானவர்கள் பைத்தியக்காரர்கள். தொழுகை இல்லாத நண்பர்களே. இஸ்லாம் தொழ தேவையில்லை என்று சொல்வது பைத்தியக்காரனை மாத்திரம்தான், சிறுவர்களை மாத்திரம்தான். சிறுவர்களையும் பள்ளி கொண்டு பழக்கணும், தொழுகையை அவங்களுக்கு வலியுறுத்தணும். 7 வயதில் அவர்களை தொழ சொல்லுங்கள், 10 வயதில் அடித்தாவது தொழ வைத்துக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, நாளை மறுமையில் அல்லாஹு தாலா ஒவ்வொரு வணக்கங்களையும் விசாரிப்பான். ஹஜ் செஞ்சியான்னு கேட்பான், நோன்பு பிடிச்சியான்னு கேட்பான், தர்மம் செஞ்சியான்னு கேட்பான். இவர் தர்மங்கள் செஞ்சிருந்தா ஓமும் பாரு, ஹஜ் செஞ்சிருந்தா ஓமும் பாரு. அது செய்யலண்டா என்ன செய்வாரு? இல்லையா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் கேட்பான், ஏன் செய்யல? அதுக்கு தகுதான உண்மையான காரணத்தை சொன்னார்னா தப்பிடலாம். உண்மையான காரணத்தை சொல்லணும். அவர் வேணுமென்று செய்யாம போட்டு அங்க வேற காரணம் சொல்லி அல்லாஹ் கிட்ட ஏமாத்தலாமா? மறுமையிலே அல்லாஹு தாலா ஒருவனை கூப்பிட்டு வச்சு தொழுதாயா என்று கேட்பான். கேட்கிற போது இவன் தொழவில்லை என்றால் அல்லாஹ் ஏன் தொழவில்லை என்ற கேள்வி கிடையாது. ஹுதூஹு ஃபகுல்லூஹு சும்மல் ஜஹீம ஸல்லு, இவனை தள்ளுங்கள், கட்டுங்கள், நரகத்தில் தள்ளிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். ஆகவே தொழுகை பயணத்திலும் விட முடியாது, எவ்வளவு பெரிய இக்கட்டான நேரங்களிலும் விட முடியாது. தொழுகையை ஒருவன் மறந்து விட்டான். உதாரணத்துக்கு அசர் தொழுகை ஒன்னு மறந்துட்டு எனக்கு இஷாவுக்கு தான் ஞாபகம் வருகிறது, உடனடியாக எழும்பி தொழ வேண்டியது. அல்ல ஜும்மா போய் தூங்குனேன், அசருக்கு எழும்பல்ல, மகரிபுக்கு தான் எழும்பினேன். இப்ப என்ன செய்யறது? உடனே சொல்ல வேண்டியதுதான். அதற்காக வேண்டி பாங்கு சொல்றது கேட்குது, மனுஷி எழுப்புறா, எல்லாம் செய்கிறா,
அதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு உனக்கு தூக்கமே ஹெச்சிட்டு என்று சொல்லி அப்படி சொல்ல முடியலாது. அவர் தௌபா செய்யணும். ஆகவே சகோதரர்களே, இந்த விடயங்களை பேணி நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழக்கூடிய உண்மை மக்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் எங்களுடைய இந்த ரமலானுடைய மாதத்தில் செய்யப்படுகின்ற அத்துணை வணக்கங்களுக்கு உரிய நிரப்பமான கூலியை தந்து உயர்தரமான சுவர்க்கத்தை வல்ல ரஹ்மான் அவசியமாக்கி தந்தல் புரிவானாக. வஅகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.